வாசிக்கும்படியான வேத வசனம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமான வேத பகுதி 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 14 வரை. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 14 வரை. மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது. ஆதலால் நான் அவர்களிடத்தில் அனுபவித்து கொண்டு மக்கதோனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்பதே. ஆமென். 2 பேரை நாம் கனம் பண்ண விரும்புகிறோம். ஜோஷுவாவுக்கு, சாமுவேல் ஜோஷுவாவுக்கு பிறந்த நாள். அதை தொடர்ந்து ஜான் ஜோசப் 2 பேரையும் கனம் பண்ண விரும்புகிறோம். முன்னே வரும்படியும் உங்களை அன்போட வேண்டிய ஜோசப் ப்ளீஸ் கம். அன்பின் ஆண்டவரே, புதிய பிறந்த நாளை உங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனாய கர்த்தர் சொல்லி இருக்கிறபடி சங்கீதம் 65:11 படி வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிறது. அப்படியே அவனுடைய பிஸ்னஸில், அவனுடைய ஊழியத்தில், குடும்பத்தில் எல்லாவற்றிலும் தழைத்திருக்கும்படி செழித்திருக்கும்படி நெய் பொழிகிற பாதையை கர்த்தர் அவனுக்கு நியமித்து மகனை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கேளும் பிதாவே. ஆமென். ஜோசப் ப்ளீஸ் கம். ஜோசப் தான் நமக்கு எல்லா மீட்டிங்லேயும் வந்து இசை வாசித்து அவரே அவருடைய செலவில் கீபோர்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வாலண்டியராக இதை செய்கிறார். கர்த்தரை அவரையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி. Song number 15. ஆயிரம் ஆயிரம் பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களே, யாவரும் தேன்மொழி பாடல்களால் இயேசுவை பாடிட வாருங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். புதிய புதிய பாடல்களை புனைந்தே பண்களும் சேருங்களே, துதிகள் நிறையும் காணங்களால் தொழுதே இயேசுவை காணுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். நெஞ்சின் நாதங்களே நன்றி கூறும் கீதங்களாம், மெஞ்சும் ஓசை தாளங்களால் மேலும் பரவசமாடுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15-16. 49ஆம் அதிகாரம் ஏசாயா 15-16. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த வருஷத்துடைய எம்பிடி முதல் கூட்டமாக கர்த்தர் இதை வைத்திருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையின் மூலியமாக, வசனத்தின் மூலியமாக எங்களோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் நிறைய வசனங்களை படித்தாங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து சாட்சிகளை சொன்னாங்க. ஆண்டவரே, நிறைய பாடல்களை ஆண்டவரே நிறைய பிராக்டிஸ் பண்ணி மனப்பாடமாக
எதையுமே பார்க்காம பாடினாங்க. எல்லாம் ஒன்று தான் குறிக்குது, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று உங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு வந்து ஆண்டவரே இந்த எம்பிடி ஊழியத்தின் மூலியமாக தேவனை துதிக்கிறதுக்கு கர்த்தர் பாராட்டின எல்லாம் தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்போ கூட உம்முடைய நேரமாக இருக்கிறது, வசனத்தின் நேரமாக இருக்கிறது, வார்த்தையின் நேரமாக இருக்கிறது. கர்த்தர் எங்களோடு பேசுமாறு நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தை எங்கள் மத்தியிலே துவனிக்கட்டும், வார்த்தை எங்கள் மத்தியிலே இடைப்படட்டும். கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். என்னை மூடி மறைத்து பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் நிறைவாய் தெரிவித்துக் கொள்கிறேன். வார்த்தையின் மூலியமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார் என்று சொல்லி நான் உறுதியாய் நம்புகிறேன். கர்த்தர் நாமத்துக்கு எல்லா மகிமையை நான் செலுத்துகிறேன். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமை நமக்கு வீடியோ ரெக்கார்டிங் மூலிமா ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது அருமையான ஜாய்சிங் சித்தப்பா அவர்கள். ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஒரு பெரியவங்க வருவாங்க இங்கே. ஜாய்சிங் சித்தப்பா அவர்கள் தான், ரமணி அம்மா அவர்களும் இதை பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் ஜீவா டேவிட், மிஸ்ஸஸ் பியூலா டேவிட், அவங்க மகன் ஜாஷ்வா எங்கள் மேலேயும் நம்ம ஊழியத்தின் மேலேயும் எம்பிடி ஊழியத்தின் மேலேயும் ரொம்ப பிரியமாக இருக்கிறவர்கள். இன்றைக்கி இந்த ஹால் ரெண்ட்டுக்கும் அதே நேரத்தில் இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்படுகிற உணவையும் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது என்னுடைய ஃபஸ்ட்டு டாக்டர் யூனிஸ் ரிச்சர்ட் அவர்கள் தான் பண்ணியிருக்காங்க. யூனிஸ் ரிச்சர்ட், ஜெத்ரோ, அதே நேரத்தில் மேக்லின் ஜபரானிக்காக வேண்டி ஒன் மந்த் ஆயிடுச்சு, அவளுக்காக வேண்டி அதை செய்திருக்காங்க. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸை எனக்கு அருமையாக வாங்கி கொடுத்த அருமையான பியூலாம் அவர்களுக்கும் பிளஸ்ஸிக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் போடுறதெல்லாம் நானாக வாங்கினது கிடையாது, எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தது தான். தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னு சொன்னா, the feelings of Saint Paul, பவுலின் உணர்வுகள். அதுதான் இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு இந்த வசனத்துக்கு நான் கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பாக காணப்படுகிறது. எல்லாருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு, உணர்வுகள், நல்ல உணர்வுகள் உண்டு, பயமுறுத்துகிற உணர்வுகளும் உண்டு, சந்தோஷத்தின் உணர்வுகள் உண்டு, எதிர்மறையான உணர்வுகள், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் அதுவும் உண்டு. பவுலுடைய ஒரு 3 உணர்வுகளை இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அது எப்படி பவுலை பாதித்தது, யார் பாதிச்சது, அதுதான் இன்னைக்கு முக்கியமானது. 3 நபர்களை பார்க்கிறோம் இதுல. ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர், அவர் எல்லாத்துக்குமே இருப்பார், மறைந்திருப்பார், சில நேரம் டைரக்டா இருப்பார். 2வது அப்போஸ்தலர் பவுல், அவர் தான் ஹீரோவா இருக்கிறார். 3வது தீத்துன்னு சொல்லி அவருடைய ஊழியக்காரனாக, உடன் சேவகனாக, அவருடைய மகனாக, உத்தம குமாரனாக காணப்படுகிற தீத்துவுடைய வாழ்க்கையில இருக்கிறது எப்படி அப்போஸ்தலர் பவுலை பாதிச்சது, இன்னைக்கு அதுதான் செய்தியோட காணப்படுகிறது. இந்த 3 ஃபீலிங்ஸ் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இருக்கும். இன்னைக்கு 3 ஃபீலிங்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல என்னன்னா டிப்ரெஸ்ட் ஃபீலிங்ஸ், 2வது டிபெண்டபிள் ஃபீலிங்ஸ், 3வது டிலைட்டட் ஃபீலிங்ஸ். இந்த 3 காரியம், இது 3 தான் நம்மளுடைய வாழ்க்கையில ஃபீலிங்ஸா இருக்கும். உணர்வு, எனக்கு எந்த உணர்வுமே கிடையாது அப்படின்னு சொல்றவங்க இந்த உலகத்துல மனுஷனே கிடையாது. ஒரு சாதாரண ஒரு ஆளாக இருந்தா கூட ஃபீலிங்ஸ் உண்டு, ஒரு குழந்தையா இருந்தா கூட ஒரு ஃபீலிங்ஸ் உண்டு, பெரிய ஐஸ்வர்யமானா இருந்தாலும் ஒரு ஃபீலிங்ஸ் உண்டு. சாதாரண மனுஷனாக ஒண்ணுமே இல்லாதபடிக்கு ரொம்ப கொடிய வறுமையில இருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தா கூட அவங்களுக்கும் ஒரு உணர்வு இருக்கும். உணர்வே இல்லைன்னு சொல்லி யாருமே இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. இன்பான் உணர்வு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் காரியம் என்னன்னா டிப்ரெஸ்ட் ஃபீலிங், அதுல இருந்து தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் டிப்ரெஸ்ட், அடுத்தது டிபெண்டபிள் ஃபீலிங், யாரையோ சார்ந்து இருக்கிற ஒரு உணர்வு, அந்த உணர்வு யாரோ ஒருத்தரை சார்ந்து இருக்கும். 3வது டிலைட்டட் ஃபீலிங், பெரிய மகிழ்ச்சி உள்ளத்துல இருந்து.
இந்த 3D அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது. ஒன்னொன்னா பார்க்கலாமே. 2 கொரிந்தியர்ல தான் எல்லாமே எடுத்திருக்கிறேன். ஏன்னா பவுல் 1 கொரிந்தியர் கொரிந்த சபைக்கு வேண்டியதை எழுதுறாரு. ஆனா 2வது நிருபம் அப்படி கிடையாது. he shares his personal. அவர் தன்னுடைய பாடுகள், தன்னுடைய கஷ்டங்கள், தன்னுடைய உணர்வுகள் எதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி. அதுல முதல் குறிப்பு ரொம்ப முக்கியமானது. படிக்கலாமே. அந்த முதல் வசனம் மட்டும் படிமா. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம் படிங்க. அதுதான் டிப்ரெஸ்ட் ஃபீலிங். என் ஆவியிலே அமைதல் இல்லாது இருந்தது அப்படின்னு சொல்லி அங்க பவுல் சொல்றதை பார்க்கிறோம். நல்ல அழகாக அத சொல்றாரு. இது பவுலுக்கு நடக்கும், ஆனா இது எனக்கு நடக்குமா அப்படின்னு சொன்னா இது ரொம்ப கஷ்டம்தான். ஒரு காரியமா பாருங்க. அதுல ஒரு பாயிண்டா நான் சொல்ல விரும்புறேன். பவுலுடைய உணர்வு எப்படி இருக்குதுன்னு சொன்னா, நான் இயேசு கிறிஸ்துவுக்காக பிரசங்கிக்க எத்தனைப்படுகையில் என்னன்னா, நான் இயேசு கிறிஸ்துவுக்காக என்னுடைய பிரசங்கத்தை நான் செய்வதற்கு முதல் காரியம். 2வது, துரோவா பட்டணத்துக்கு நான் வந்திருக்கிறேன். துரோவா பட்டணத்துக்கு வந்தபோது கர்த்தரால் எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்குது. கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு கதவு திறக்கிறாரு, இல்லைன்னா ஒரு ஓப்பன் டோர். துரோவா பட்டணத்துக்கு வரேன், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்க வரேன். கர்த்தர் எனக்கு கதவு திறந்து வைத்திருக்கிறாரு. அந்த நேரத்தில் ஒரு சூழ்நிலை நடக்குது. அவருடைய அட்டென்ஷன் கொஞ்சம் டைவர்ட் ஆகுது. என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா, அங்க தீத்துவை நான் காணாததினாலே என் மனதுக்கு அமைதல் இல்லாதிருந்தது. அதுதான் டிப்ரெஸ்ட் ஃபீலிங் நான் சொல்றேன். தீத்துவை காணாதனால எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லையா இது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. துரோவா பட்டணத்துக்கு வராரு, வேற எங்க இருந்தோ வராரு. துரோவா பட்டணத்துக்கு வராரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறதுக்கு வராரு. 2வது காரியம். 3வது, கர்த்தர் கதவை திறக்கிறாரு. அவ்வளோ ஈஸியா எந்த கதவும் திறக்காது. எதா இருந்தாலுமே ஒரு சின்ன இடத்துல போய் பிரசங்கம் பண்ணோம்னாலும் கர்த்தர் கதவை திறக்கணும். இந்த இடத்த நமக்கு கர்த்தர் கிருபையா கொடுத்திருக்கிறார். கதவு திறந்திருக்குதுன்னு அர்த்தம். இது மூடல. கர்த்தர் என்ன சூழ்நிலை இருந்தாலும் இங்க கர்த்தர் கதவை திறந்திருக்கிறாரு. 4 பேர் வந்தாலும் கர்த்தர் கதவு தான் திறந்திருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு 40 பேர் வந்திருக்கிறோம், அப்பவும் கர்த்தர் கதவை தான் திறந்திருக்கிறாரு. அதுவே பெரிய விஷயம். கர்த்தர் கதவை திறந்திருக்கிறாரு. ஆனா அங்க நடந்த how the feelings influenced Saint Paul the greatest apostle, அதுதான் அங்க சொல்றேன். அந்த நேரத்தில் நடந்தது என்னன்னா, ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவல் சைடு ஓகே, மெசேஜ் ரெடி. இன்னொரு பக்கம் தீத்துவை காணாததுனாலே என் ஆவிக்கு அமைதல் இல்லை. கர்த்தர் கதவை திறந்தா திறந்துட்டு போட்டையா, ஏன் ஆவியில அமைதல் இல்லை இல்லையா? எப்படி இருக்குது? நான் இது மாதிரி சொல்ல முடியுமா கர்த்தர்ட்ட? என் ஆவியில அமைதல் இல்லை சுவாமி, நான் துரோவா பட்டணத்துக்கு போறேன், நான் OMCAக்கு போறேன், பிரசங்கிக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, மூடி இல்லை. ஏன்னு சொன்னா தீத்துவை நான் என்ன பண்ணல, பார்க்கல. தீத்து காணாதனால என் ஆவியில அமைதல் இல்லை. அதனால அவர் என்ன செய்யறாருன்னா, அடுத்த வசனம் படிக்க வேண்டாம், அங்க சொல்லப்படுங்க. அதனால நான் அங்க அனுப்பி கொண்டு அங்க ஒண்ணுமே செய்யாதபடிக்கு நான் மக்கதோனியாவுக்கு போயிட்டேன். துரோவா பட்டணத்தை விட்டு அவரை குவிட் பண்ணிட்டார். இதை நம்ம யோசிச்சிருக்கிறோமா? நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தேன்னா என் கழுத்து மேல அடி விழும். கதவு திறந்து வச்சிருக்கிறேன், சுவிசேஷத்தின் கதவு, செய்தி கொடுக்கறதுக்கு ஆயத்தமா வந்துட்டேன். துரோவா பட்டணத்துக்கு வந்துட்டேன். யாரையோ பார்க்க முடியல, தீத்துவை பார்க்க முடியலன்றது ஒரு ரீசனா? அவனுக்கு யாரையோ பார்க்க முடியலன்றது உனக்கு ஒரு ரீசனா? பிரசங்க பண்றதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு எங்க போயிட்ட? மகதனியாவுக்கு கிளம்பி போயிட்ட. கர்த்தர் கடும் கோபம் கொள்கிற தேவன். ஆனா பவுல் மேல எவ்வளவு அங்க கிருபை இருக்குது பாருங்களேன் இல்லையா? நம்ம நினைச்சிருக்கோமா? அது நான் நிறைய நேரம் அந்த மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்கிறேன். பிரசங்கிக்கணும்ன்ற ஒரு வாஞ்சோட வந்திருக்கிறேன், எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறேன். தீத்துவை காணாதனால என் ஆவி அமைதல் இல்லாம ஆயிடுச்சு.
டிப்ரெஸ்டு ஃபீலிங். நங்கனூர்ல ஒரு மீட்டிங் ஒரு தடவை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஷீபா வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இது நான் நடந்து ஒரு 3-4 வருஷம் இருக்கும். வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஷீபா. நான் கேட்டேன், ஏமா வருவீங்களா? கண்டிப்பா, என் வீட்டுக்காரர் கூப்பிட்டு வந்தா வருவேன் ஐயா, அவர் வந்துருவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்கிட்ட. நானும் உள்ள உட்காந்துருந்தேன். மீட்டிங் ஆரம்பிச்சது, பாட்டெல்லாம் பாடின்னு இருந்தாங்க. அது நம்ம மீட்டிங் இல்லை, அது சங்க மீட்டிங். ஷீபாக்கு ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரியல. சங்க மீட்டிங் அது. எங்க நம்ம நடத்துற எம்பிடி மீட்டிங் கிடையாது. திரும்பி 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 எனக்கு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு. திரும்பி 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 வந்துட்டாங்களா இல்லையா, ஒரு பாட்டு ஒன்று பாட வச்சிடணும். திரும்பி திரும்பி ஒரு 10-15 தடவை ஆவியானவர் ஒரு நேரம் எச்சரிச்சிட்டு, நீ பிரசங்கிக்க வந்திருக்கிறியா ஷீபாவை பார்க்க? வாட் யூ ஆர் டூயிங்? என்னையா செஞ்சிருக்கிற? நீ பிரசங்கம் பண்றதுக்கு வந்திருக்கிறியா? எல்லாம் கெட்டு போயிடும், கான்சன்ட்ரேஷன் இருக்காது. தீத்துவை காணாதனால என் ஆவிக்கு அமைதல் இல்லை. அதனால அவர் செய்த என்னன்னா, துறவாவை விட்டுட்டு பிரசங்கிக்கிறத விட்டுட்டு கர்த்தர் கதவை திறந்த கதவை மூடிட்டு அவர் எங்க போயிட்டாரு? மகுதனியாவுக்கு போயிட்டார். ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் இந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். ஆல் ஆர் கவர்ன்ட் பை ஃபீலிங்ஸ். எல்லாருக்கும் உணர்வுகளில் உணர்வு இல்லாத ஊழியக்காரனா இருந்தா கிடையாது. இருக்கதே 13 நிருபங்களை எழுதின ஒரு மனுஷன் அவரு. அவர் சொல்றாரு, யாரோ ஒரு தீத்துன்ற ஒரு மனுஷனை நான் பார்க்கல, என் ஆவியில அமைதல் இல்லை, துரோவா பட்டணத்துல கர்த்தர் கதவை திறந்ததை மூடிட்டு நானும் மக்கதோனியாவுக்கு போயிட்டேன். நீங்க தான் தீத்துவா இருக்கிறீங்க, நல்லா புரிஞ்சுங்க. நீங்க பவுல் கிடையாது. இந்த இடத்துல உங்களையும் என்னையும் கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறாருன்னா, தீத்து தான். ஒருத்தன் டிப்ரெஸ் ஆகிறதுக்கும் ஒருத்தன் டிலைட் ஆகிறதுக்கும் நானும் நீங்களும் தான் காரணம். தீத்து அங்க சைலண்ட். அங்க தீத்து ஒன்னும் பெருசா காணல, பண்ணல. தீத்து வரல, அவ்வளவுதான். ஹீஸ் ஆப்சென்ட், அவ்வளவுதான். தேடுவாங்க பிரியமானவர்களே. சவுல் பாத்தீங்கன்னா, தாவீது ராஜா அந்த அமாவாசை நாளில உட்கார்ந்து தேடினாரு. படிச்சிருப்பீங்க அங்க சாமுவேல் புஸ்தகத்துல. யோனத்தானோட இருக்கிற ஒரு சூழ்நிலை. அந்த நாள்ல தாவீது எங்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாரு. கொல்றதுக்காக கேட்கல, ஏன் ஆப்சென்ட்ன்றதுனால தான் கேட்டாரு. ஆப்சென்ட் ஆனதுனால அதுல இடத்துல அந்த இடத்துல அவர் காலியா இருந்ததுனாலதான் அப்புறம் தான் கொல்றதுக்கு முயற்சி எடுக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கிடணும். சவுலுக்கு ஒரு டிப்ரெஷன் வந்துடுச்சு. அந்த டிப்ரெஷனுக்கு காரணம் என்னன்னா, தாவீது அந்த இடத்துல இல்ல, இவர் ஒளிச்சு ஓடுறாரு. அவர் ஒளிச்சு ஓடாம அந்த இடத்துல இருந்திருந்தான்னா அந்த நேரத்தில் அந்த குறவரி தாக்குதல் வந்தே இருக்காரு. நீங்க அதை எடுத்து வேணா படிச்சு பாரு. இன்னைக்கு ஜனங்க உங்களையும் என்னையும் தீத்துவாக பார்க்கிறாங்க. கொஞ்சம் பிடிச்சி வைமா, அது லைட் ஆடினே இருக்கு, இல்லைன்னா லைட்டை கொஞ்சம் முன்னாடி தள்ளிடு. அதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னு சொன்னா, நீங்களும் நானும் தீத்துவாக காணப்படுகிறோம். உங்களையும் என்னையும் ஜனங்க பார்க்கல அப்படின்னு சொன்னா ஜனங்களுடைய ஆவியில என்ன இருக்காது? அமைதல் இருக்காது. அதனால அவர்கள் வந்த நோக்கத்தை விட்டுட்டு வேற ஏதாவது செய்ய ஆரம்பிச்சுவாங்க, இடத்தை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. கர்த்தருடைய வேலை பாதிக்கப்படும் பிரியமானவளே. நான் நிறைய நேரம் பார்த்துருக்கிறேன். எனக்கு எல்லாமே நாங்க தாம்பரம் மீட்டிங்ல யார் யார் எங்கெங்க உட்காருவாங்கன்றது எனக்கு நன்றாக தெரியும். அந்த இடத்தை பார்க்கும் போது அந்த இடத்துல அந்த நபர் இல்லைன்னு சொன்னா என்னுடைய ஆவியில ஒரு சிங்க் வந்துடும், ஒரு சங்கன்னஸ், ஒரு அமைதல் இல்லாம போயிடும். வரலையா அவங்க அப்படின்ட்டு. பாண்டியன் ஃபர்ஸ்ட் ரோல இருப்பார். இப்போ கூட ஃபர்ஸ்ட் ரோல தான் தேடினேன், காணோம். அவர் ஃபர்ஸ்ட் ரோல் பாண்டியன், ஜீவா இப்படிதான் இருப்பார். ராஜா அந்த ரைட் சைட்ல கடைசி ரோல இருந்து ஒரு 4 ரோ முன்னாடி தள்ளி உட்காருவார். வந்தோன்னு பார்ப்பேன் ராஜா இருக்காரா இல்லையா. ரூபி ஜானட் படிக்கிறதுக்கு அவங்களும் அவங்க பிள்ளைகளும் 2வது ரோல உட்காந்துருப்பாங்க, ஷர்லி 4வது ரோ. எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஆவியில அமைதல் இல்லாம போயிடும். நீ தான் தீத்து, நீங்க தான் தீத்து. எனக்கே அப்படின்னா ஆவியானவருக்கு எப்படி இருக்கும் இல்லையா? எல்லாருமே எங்க உட்காருவாங்கன்றது எனக்கு நன்றாக பிரெயின், எனக்கு நல்லா தெரியும் யார் யார் எங்கெங்க உட்கார்ந்துருக்காங்க. டக்குன்னு பார்த்தோன்னே சொல்லிடுவோம், இந்த இடத்துல தான் இவங்க இருப்பாங்க, இந்த இடத்துல தான் இவங்க இருப்பாங்க, அந்த இடத்துல அவங்க இருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொல்லும் போது the spirit of depression conquers us.
அதுக்கு மதியிலே கூட ஆவியானவர் சொல்வார் சில நேரத்தில், இதெல்லாம் பார்த்துக்கணும் இந்த வேலை. அதனால தான் நிறைய நேரம் கண்ணை மூடின்னு பேசுறது. கண்ணை திறந்தா தானே இந்த பிரச்சனையெல்லாம். கண்ணை மூடினா இதெல்லாம் தெரியாது, இல்லை எதுவுமே தெரியாது. நம்மளும் ஆவியானவர் மட்டும்தான், வசனம் மட்டும்தான், பைபிள் பக்கம் மட்டும்தான் கண்ணுக்கு முன்னாடி ஓடும், வேற எதுவும் இல்லை. இந்த டிப்ரெஷன் ஸ்பிரிட்டுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுதான் உண்மை. நாளைக்கு நீங்கள் ஊழியம் செய்யும் போது தீத்துவை காணாததுனால உங்களுடைய ஆவிக்கு என்ன இருக்காது? அமைதல் இருக்காது. தீத்துவை காணாததுனால ஆவியில அமைதல் இருக்காது. டிப்ரெஷன் ஸ்பிரிட். ரெண்டாவது பார்க்கலாம், டிபெண்டபிள் ஸ்பிரிட். என்னங்க வந்தோடனே டிப்ரெஷன் ஸ்பிரிட்லயே சொல்லின்னு இருக்கிறீங்க, புது வருஷத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு. இல்லை, கடைசியில் முடிக்கும் போது நல்லா ஜாலியாக இருக்கும். அதில் தான் கிளைமேக்ஸ் இல்லையா? எப்போதுமே ஒரு கஷ்டம்னு ஒன்று இருந்தால் தான் அதுலேருந்து வரதுல டிலைட்னு ஒன்று கொண்டு வருவோம் இல்லையா? டிப்ரெஷன் ஒன்று இருந்தால் தானே டிலைட் கொண்டு வர முடியும். டிலைட்னா மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி இல்லையா? இப்போ டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்துட்டோம். அடுத்தது இப்போ டிபெண்டபிள் ஸ்பிரிட். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 5வது வசனம் படிக்கலாமே. 7:5. ஆமா. இதுதான் 2வது விதமான ஒரு அருமையான மகன் படித்தது, ராஜா படித்ததுல. இதுல சில காரியங்கள், எங்க சரீரத்துல அவ்வளவு ஒரு பலவீனமா இருந்தது. எங்க சரீரம் உபத்திரவங்கள் இருந்தது, வெளியே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் காணப்பட்டது. There is fear inside, so much of troubles outside. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அந்த ஊழியக்காரன் இருக்கிறான். 2வது காரியம் அதுதான். ஆனா இப்போ அவருடைய உணர்வுகள் எப்படி இருக்குது இங்க பாத்தீங்கன்னா, எதனால சரீரத்துல இளைப்பாறுதல் இல்லை தெரியல, எதனால வெளியே போராட்டங்களும் உள்ள பயங்களும் இருந்ததுன்றது தெரியல. ஏன்னா ஒரு நியூ சேலஞ்சஸ் அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. நியூ காங்கிரிகேஷன், கொரிந்தியர் சபை அவருக்கு புதுசா இருக்கு, கொரிந்து பட்டணம் அவருக்கு புதுசா இருக்குது. அதனால வெளியே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருக்கும். எனக்கு கூட அந்த மாதிரி தான் இருக்கும். அவளுக்கே அப்படி இருந்ததுன்னா ஒண்ணுமில்லாத எனக்கு எப்படி இருக்கும்? இந்த ராத்திரி ஒரு சபையில பேசுறதுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. சர்ச்சு ஃபுல்லு, அட்வென்ட் சர்ச். இது வரைக்கும் நான் அந்த பாஸ்டர் பார்த்தது இல்லை, முதல் தடவை பார்க்குறேன். பெர்னார்டு ஜேம்ஸ் அவர் பேர். முதல் தடவை பார்க்குறேன் நான் அந்த பாஸ்டர். இதுக்கு முன்னாடி அவரை பார்த்ததில்லை, அவர்கிட்ட பேசுனதில்லை. அந்த சபை மக்கள் யாருமே தெரியாது. வேற ஒரு அட்வென்ட் சபையில நல்லா இருக்கும் இவர் பேசுறது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அதனால தான் என்ன அவர் கூப்பிட்டாரு. முதல் தடவை போகும்போது கையெல்லாம் நடுங்கிருச்சு. உண்மையால சொல்றேன், ஒரு நியூ காங்கிரிகேஷன்ல யாரா இருந்தாலும் உங்ககிட்ட பேசுற மாதிரி பேச முடியாது இல்லை. இங்க எனக்கு எல்லாருமே தெரியும், இங்க எல்லாருமே தெரியும். ஏதோ தவறா பேசினா கூட இதை ஒன்றும் பெருசாக்க மாட்டீங்க, அப்புறம் வந்து சொல்லுவீங்க, பிரதர் இந்த மாதிரி இருக்கு அப்படி. அங்க அப்படி இல்லை இல்லை, ஆவியானவரோட கரெக்டான ஒரு வார்த்தையை சொல்லணும்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. நான் இப்படி பிடிச்சின்னு தான் பேசினேன். அவங்க நினைச்சேன் நாங்க ஏதோ கிரிப்பா பிடிச்சின்னு பேசுறாரு. கிரிப்பா பிடிச்சி இல்லை, கை நடுக்கம் தெரியக்கூடாதுன்றதுக்காக பேசுறது. கையில் இல்லைன்னா இப்படிப்படியே ஆடின்னு கிடக்கும், அதுக்காக அந்த மாதிரி பேசுறது. முதல்ல ஒரு 15 நிமிஷம் இருந்தது, அப்புறம் ஆவியானவர் ஃப்ரீ ஆக்கிட்டார். அப்புறம் அவரே ஒரு பெர்மிஷன் கொடுத்தார். கையை எடுத்துட்டு பேசுப்பா, ஃப்ரீயா பேச, 2 கையை கண்ணை மூடிக்கோ பேசு அப்படின்னு பேசணும். முடிச்சுட்டு வந்தோம். கடைசியில் பாஸ்டர் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவர் ஒரே வார்த்தை சொன்னார், நான் யாரையும் நெருங்க மாட்டேன், என் டைப்பெல்லாம் ஒரு மாதிரியான டைப்பு, என்னமோ உங்கள் மேலே எனக்கு ஒரு அஃபெக்ஷன் பிரதர் அப்படின்னு சொல்லி. அதுவே நம்ம கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க ஜெயந்தான் இல்லையா? ஆமாம், அது இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனால் எதுக்கு சொல்கிறேன்னா, புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் ஒரு ஊழியக்காரன் இருக்கும். ஊழியம் செய்கிற நேரத்தில் தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம், மனுஷர்களுக்கு முன்பாக நிற்கிறோம், விசுவாசிகளுக்கு முன்பாக இருக்கிறோம், கர்த்தருக்கு பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிறோம். எல்லாரும் ஒன்றும் தெரியாதவங்க இல்லை, எல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க. என்னை விட உனக்கு பைபிள் நிறைய தெரியும். அப்படிப்பட்ட ஸ்காலர்ஸ் மத்தியில, அப்படிப்பட்ட பிலீவர்ஸ் மத்தியில ஊழியம் செய்யும் போது வெகு ஜாக்கிரதையாய் புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருக்கும். எல்கேஜி பிள்ளைங்கன்னு நினைச்சுன்னு பேச முடியாது. எல்லாமே கை தேர்ந்தவங்களா இருப்பாங்க. எல்லாம் பைபிள்லாம் இப்ப சொன்னதெல்லாம் பார்த்தா பயங்கர சாட்சிகள். இத்தனை தடவை பைபிளை முடிச்சேன், அத்தனை தடவை பைபிளை முடிச்சேன்னு சொல்லும் போது அப்போ எவ்வளவு தூரத்துக்கு வசனம் உள்ள போயிருக்குது இல்லைங்களா?
ஒன்றும் இல்லாதபடிக்கு வந்து பேச முடியுமா? இங்க சொல்ற ஒரு காரியம் அதுதான். சரீரத்துல எப்பக்கமும் இளைப்பாறுதல் இல்லை, எல்லா பக்கமும் உபத்திரவங்கள், புறம்பே போராட்டங்கள், உள்ளே பயங்கள், இதுதான் அங்க இருந்தது. ஆனா இப்ப டிபெண்டபிள் ஸ்பிரிட். அடுத்த வசனம் படிமா அதுல. இப்ப பாத்தீங்கன்னா மாறுதலா வந்துடுச்சு, ஆறுதல் வந்து இப்ப வந்துடுச்சு இல்லைங்களா? அதுதான் இப்ப ரெண்டாவது ஒரு சூழ்நிலை, டிபெண்டபிள் ஸ்பிரிட். முதல்ல சொல்லப்பட்டது டிப்ரெஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது இப்போ தீத்து வந்ததுல, இல்லைன்னா தீத்துவை பார்த்துட்டதுனால எனக்கு என்ன வந்து ஆறுதல் செய்கிற தேவன் எனக்கு ஆறுதல் செய்தார். யாரால? தீத்து வந்ததுனால, தீத்துவை பார்த்துட்டதுனால. நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்களை பார்த்த உடனே இந்த வருஷத்துல ஜனங்க என்ன ஆவாங்க? ஆறுதல் அடைவாங்க. ஆறுதல் செய்கிற தேவன் நீங்க தான் தீத்துவா இருக்கிறீங்க. உங்க மூலியமாக புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருக்கிறவர்களுக்கு அவர்கள் உங்களை பார்த்த உடனே என்ன ஆயிடுவாங்க? ஆறுதல் அடைந்துருவாங்க. they will get. அதுதாங்க இருக்கிறதுலே பெருசு ஊழியத்திலே. அதுதான். ஏன் நான் 1.5 மணி நேரம் பேசினேன், யாருக்கும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒன்றும் பிரயோஜனம் இல்லாம எல்லாம் படிக்கட்டி இறங்கி போனாங்க, அப்படி சொல்றது இல்லை. ஆறுதல் அடைந்தவர்களாக போனாங்க. அதுதான் ஒவ்வொரு மீட்டிங்கோடைய, எம்பிடி மீட்டிங்கோடைய இன்டென்ஷன். அதுதான் எம்பிடி மீட்டிங்கோட இன்டென்ஷன். அதுதான் ஆறுதல் செய்கிற தேவன் தீத்துவை கண்டதினாலே அவர்கள் ஆறுதல் அடைந்தார்கள். அதுதான் ரெண்டாவது காரியம், ஆறுதல் அடைந்தாங்க. அது மாத்திரம் இல்ல, தீத்து செய்த ஒரு காரியம் அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, அங்க he was a bridge between the church and Paul. பவுலுக்கும் சபைக்கும் அங்க ஒரு நடுவுல, அதுதான் ஆறுதலாக காணப்பட்டது. படிமா அந்த வசனத்தை. ஆமா, பவுலுக்கு ஆறுதல் வந்தது. பாருங்களா, அந்த ஒரு பிரிட்ஜ் இருக்கு இல்லையா? he was able to, Titus was able to read and ஸ்மார்டர்னா முகர்ந்து பார்க்கிறது. எதை பண்றாருன்னு சொன்னா, அங்க கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறவங்கள அப்படியாக முகர்ந்து கொண்டு வந்து இங்க அப்படியாக பவுலுக்கு சொல்றாரு. அதுதான் உங்கள் துக்கிப்பு, உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய வசனம், நீங்க என்னிடத்துல வைத்திருக்கிற அன்பு எல்லாத்தையுமே அவர் என்ன செய்தார்னா, யார் செய்தார்னு சொன்னா பவுல் அறிய விரும்பினார். கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறவங்க எப்படி டைரக்டா அவரால் பண்ண முடியல. தீத்து அங்க கொரிந்து பட்டணத்துக்கும் கொரிந்து சபைக்கும் பவுலுக்கும் நடையில ஒரு பாலமாக அமைகிறாரு. அதுதான், நீங்க ஒரு பாலமா இருப்பீங்க. ஜனங்க எப்படியோ இருப்பாங்க இல்லையா? ஆனா நீங்க அந்த ஜனங்களுடைய பல்ஸ் எடுத்துட்டு வந்து நீங்க மற்றவங்ககிட்ட கொண்டாந்து கொடுப்பீங்க. இல்லை ஒரு ஊழியக்காரனுக்கு கூட கொண்டாந்து கொடுப்பீங்க. நீ தான் தீர்த்துன்றதை மறந்துடாது. நான் மீண்டுமா சொல்றேன், நீ பவுல் கிடையாது. யூ மே பி ஹேவிங் மிக்சட் ஃபீலிங்ஸ், டிப்ரெஸ்டு ஃபீலிங்ஸா இருக்கலாம். இப்போ இது டிபெண்டபிள் ஃபீலிங்ஸா மாறிடுச்சு. அவருடைய உணர்வுகள் தீத்துவ சார்ந்ததா மாறிடுச்சு. தீத்து வந்ததுனால ஆறுதலின் தேவன் ஆறுதல் கொடுத்தார். தீத்து வராத இருந்ததுன்னா கர்த்தர் ஆறுதல் கொடுத்துப்பாரா, கொடுத்துக்க மாட்டாரா? தெரியல இல்லையா? ஒரு கேள்வி உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். தீத்து வந்ததுனால ஆறுதல், சகல ஆறுதலின் தேவன் அங்க பவுலுக்கு ஆறுதல் கொடுத்தார். தீத்து வராத இருந்தனா வேற வேலை, பவுலுக்கு ஆறுதல் அவசியமா இருக்குது. ஆனா தீத்துவின் நிமித்தமாக கர்த்தர் அங்க ஒரு ஆறுதலை அங்க கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் அங்க தீத்துவ ஒரு ஏஜென்ட்டாக எடுத்து பயன்படுத்துறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தான் அது ஏஜென்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா பவுலை விட தீத்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்ல? இந்த ரெண்டு இதுலயும் தீத்து எந்த அளவுக்கு பவுலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார் பாருங்க. ஒரு மனுஷனை பார்க்கல அப்படின்னு சொல்லும் போது அப்போ மனதுக்கே ஆறுதல் இல்லை. ஒரு மனுஷனை பார்த்த பிறகு ஆறுதல் வருது. அதே மனுஷனை பார்த்த பிறகு ஆறுதல் வருது. கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 12வது அதிகாரம் 18வது வசனம், 2 கொரிந்தியர் படிக்கலாமே. போதுமா? ஒரே ஆவி உடையவர்களாய் ஒரே அடிச்சுவடிகளில் நடந்தோம் அல்லவா? சேம் ஸ்பிரிட், சோ மச் ஆஃப் டிலைட்டட் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நபரை பார்க்கறதே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லையா?
தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொலிவை தேடினாரா? அவர் கேட்கறது அதுதான். அவர் உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது ஆதாயத்தை தேடினாரா? 12வது அதிகாரம் 18வது வசனம். அண்ணா 12-18 2 கொரிந்தியர் தான். அங்க சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னா, தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொலிவை, இல்லைன்னா ஆதாயத்தை, இழிவான ஆதாயத்தை, பணத்தை, இல்லைன்னா உங்ககிட்ட இருந்து வந்து ஏதாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்றத தேடினானா? இல்லை, நாங்கள் இருவரும் ஒரே ஆவி உடையவர்களா இருக்கிறோம், அவர் என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவனா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. டிலைட்டட் இல்லையா? முதல்ல தீத்துவை குறித்து ஒரு டிப்ரெஷன், 2வது தீத்துவை வச்சு தான் டிபெண்டபிலிட்டி, 3வது தீத்துவை குறித்து ஒரு டிலைட். என்ன சந்தோஷம் அப்படின்னு சொன்னா, நானும் அவரும் ஒரே ஆவியில இருக்கிறோம். அதுதான் மெயின் காரணம். 2 ஃப்ரீக்வன்சியும் ஒரே ஃப்ரீக்வன்சியா தான் இருக்குது. பவுலுடைய ஃப்ரீக்வன்சியும் தீத்துடைய ஃப்ரீக்வன்சியும் ஒரே ஃப்ரீக்வன்சி தான். பவுல் நினைக்கிறத தான் தீத்து செய்யறாரு, தீத்து செய்யறத தான் பவுல் நினைக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க உங்களுடைய ஃப்ரீக்வன்சி எம்பிடி ஃப்ரீக்வன்சி ஒன்னா இருக்குது, அதனால தான் இங்க வரீங்க இல்லையா? சிலருக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்காது, சிலர் வேற விதமா இருப்பாங்க. டான்ஸ், டிராமா, குதிக்கிறது, பாப் மியூசிக், அது மாதிரி இருக்கும் சிலதெல்லாம். இங்க வந்தா சொல்லுவாங்க, என்னங்க வசனமா படிச்சுன்னு இருக்கிறாங்க, இதுல என்னங்க பிரயோஜனம்? இல்லைங்க, அவ்வளவுதான் ஜூஸ். அதுதான் இன்னைக்கு படிச்சதுல இதுதான் முதல் முயற்சி நமக்கு. இந்த மாதிரி இல்லையா? எப்போதுமே நியூ இயர்னு சொல்லும் போது ஒரு கூட்டத்தை வைப்போம், பாதி பேர் வருவாங்க, வரமாட்டாங்க. ஆனா இந்த தடவை தான் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பாட்டு செலக்ட் பண்ணி கொடுத்து, அந்த பாட்டுக்கு ஜான் ஜோசப் பண்ண ஏற்கனவே அதுக்கு டியூனெல்லாம் போட்டு உங்க வீட்டுக்கெல்லாம் அனுப்பி அதெல்லாம் பாட வச்சு, அதுக்கு பிறகு வசனங்கள்லாம் தேவன் இன்னைக்கு கொடுத்து எல்லாத்தையும் வசனங்களோடு சேர்த்து படிக்க வச்சு, நிச்சயமாகவே நான் சொல்றேன் பாருங்களேன், உங்களுடைய ஆவி தீத்துடைய ஆவியோட ஒரே நிலைமையில இருக்கு. அதே அடிச்சூடுகள்ல நடந்து வருகிறோம். டிலைட். ஃபர்ஸ்ட் இது டைட்டஸ் பாட் டிப்ரெஷன், 2வது டைட்டஸ் பாட் டிபெண்டபிலிட்டி. அவர் பவுலுடைய ஆவி அப்படியாக தீத்துடைய முகத்தை பார்க்கலன்னு சொன்னா அவர் இன்னும் சோர்ந்திருப்பார். ஆனா 3வது இங்க சொல்லப்பட்டிருக்குது, என்னுடைய ஆவி அவருடைய ஆவியோட இருக்குது. அது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஒரு பாடலின் சில வரிகளை நான் பாட விரும்புகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க நல்ல ஒரு பாடல். எழுச்சி நிற்கலாமே, கைகளை தட்டி பாடணும்னு சொல்லி விரும்புகிறேன். இதில் எந்த நீங்கள் ஃபீலிங்ஸில் இருந்தாலும் சரி, டிப்ரெஸ்டாக இருக்கலாம், இல்லை டிபெண்டபிளாக இருக்கலாம். 3வது இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அப்படியாக ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக கர்த்தர், டிலைட்டாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீங்கள் தான் தீத்து. இங்கேருந்து போகும்போது உங்களை காணாதனால ஜனங்கள் என்ன ஆயிடுவாங்க? சோர்ந்துருவாங்க. உங்களை கண்டதுனால ஆறுதல் அடைவாங்க. உங்களுடைய ஆவி அவங்க ஆவி பவுலுடைய ஆவியும் ஒன்றா இருக்குது. பிரியமானவர்களே, இயேசுவையே துதி செய் நீ மன, கைகளை தட்டி பாடுவோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம எல்லாரையும் டிலைட்டாக மாற்றுவார். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். மாசணுகாத பராபர வஸ்து, மாசணுகாத பராபர வஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். அந்தரவாந்தரையோந்தரு தாந்தன், அந்தரவாந்தரையோந்தரு தாந்தன், சோந்தர மிகுந்த சோந்தரநாந்தன், சோந்தரம் ஓந்தரநாந்தன், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய்
நீ மனமே இயேசுவையே துதி செய். எண்ணின காரியம் யாவும் முகிக்க, எண்ணின காரியம் யாவும் முகிக்க, மண்ணிலும் வேணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் வேணிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதி செய். நீ மனமே இயேசுவையே துதி செய். 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 தீத்துவை காணாததுனாலே மனவேதனை, ஆத்மாவில் இளைப்பாறுதல் இல்லை. தீத்துமை கண்டதுனாலே கர்த்தர் அங்கே ஆறுதலை பவுலுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். தீத்துவின் ஆவியும் பவுலின் ஆவியும் ஒன்றா இருந்ததுனால பவுலுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. என்னை போன்றவே ஒருத்தர் எழுந்திருக்கிறாரு. ஆண்டவரே கர்த்தர், நாங்கள் தீத்துவாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அநேக பவுலுக்கு நாங்கள் ஆறுதல் கொடுக்கிறவர்களாக இருக்கட்டும். காணாதனாலே ஆண்டவரே திகைப்பு இல்லாதபடிக்கு இருக்கட்டும். எங்களை எப்போதுமே பார்க்கட்டும் ஜனங்கள். ஆண்டவரே எங்களுடைய ஆவி கர்த்தருடைய ஆவியோடு ஒன்றாய் இணைந்து எங்க அடிச்சுவடுகள் இருக்கட்டும். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நிச்சயத்தோடு மிக்சட் ஃபீலிங்ஸாக அல்ல, பிளஸட் ஃபீலிங்ஸோட இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து போக கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காணாதனால துக்கம் அல்ல, கண்டதுனால ஆறுதல் மாத்திரம் அல்ல. உங்களுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவருடைய சேர்ந்து இணைந்து இருக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போகும். காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ்.